தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, பிஏ, பிடெக், பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 19,900 63,900 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியை 23,000க்கும் மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBEMSலேருந்து, அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். உங்களுக்கு பர்மனெண்ட் பேசிஸில், அதாவது ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவாக செப்டம்பர் 5 அல்லது செப்டம்பர் 6ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ உங்கள் வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 விதமான பதவிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் மெடிக்கலில் 2 வேகன்சிஸ் இருக்குது. குரூப் ஏ கேட்டகரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல் 11 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ரோக்ராமர் குரூப் பி போஸ்ட்டு சேலரி லெவல் 7 பெய்ட் பண்ணுறாங்க. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிடெக், பிஇ, பிசிஏ, DOEACCயில் பி அல்லது சி லெவல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஐடியோ அல்லது எலக்ட்ரானிக்ஸோ படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் அக்கௌண்டன்ட், இந்த போஸ்ட்டுமே குரூப் சி கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. 4 வேக்கன்சிஸ் இருக்குது. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். பேச்சுலர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது காமர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபையும் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி போஸ்ட்டு தான். லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. 7 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 80/30 வேர்ட்ஸ் per minute ஸ்பீட் இருக்கணும் ஸ்டெனோகிராஃபியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபை பண்ணணும். அதாவது அவங்க சொல்லியிருக்க ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபையும் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் சி போஸ்ட்டு லெவல் 2 பெய்ட் பண்ணுறாங்க. 39 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். சாஃப்ட்வேர் பேசிக்கான சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும். விண்டோஸ், நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒர்க்கிங் இன் லேண்ட் ஆர்கிடெக்சர் இந்த நாலேஜஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபையும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டெப்டி டைரக்டர் மெடிக்கலில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் கேட்டகரிக்கு 1, எஸ்டி கேட்டகரிக்கு 1ன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ப்ரோக்ராமரில் 1 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரிக்கு இருக்குது. ஜூனியர் அக்கௌண்டன்ட்டில் 4 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர், இதில் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 2, எஸ்டிக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் 39 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் கேட்டகரிக்கு 20, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 3ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விடோஸ், டிவோர்ஸ்டு உமன், ஜூடிகலி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரிமர்ட் கேட்டகரியில் வரீங்கன்னா 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். ஓகேங்களா? இது அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகரிகளுக்கு யூஆர் கேண்டிடேட்ஸுக்கு. இதுலேயே அவங்க சொல்லியிருக்க சேம் கேட்டகரியில் இருக்க எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸுக்கு 40 வயது வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் டெப்டி டைரக்டர் மெடிக்கல், ஜூனியர் ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ இருக்கும். மற்ற போஸ்ட், அதாவது ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதில் 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு இருக்கும். 180 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனா 40% மார்க் இருக்கணும், மற்றவங்களாம் 50% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் கிராஜுவேஷன் லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஸ்கில் நாலேஜ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? இதில் 100 மார்க்கு எக்ஸாம் இருக்கும், 75 மினிட்ஸ் எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இது தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடாகவும், ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக, குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் ரிலேட்டடாக, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு. இன்டர்வியூ உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அதாவது குரூப் பி, குரூப் சி போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது. குரூப் ஏ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்த மற்றவங்க எல்லாமே 1500 ரூபாய் ஃபீஸு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸுமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்து ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணணும், ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடி, இந்த ஹெல்ப்லைன் நம்பர், வெப்சைட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க உங்களோட டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.